வேலன் சீரியலில் இப்போ ரடகாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. வேதனாகி வந்து தர்மலிங்கத்துக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. புதுசாக ஒருத்தர் வந்து வரப்போகிறாங்க போல இருக்குது. இதை வந்து சுமதி வந்து பார்த்துட்டாங்க. யாரா அது தர்மலிங்கம்னு சொல்லிகிட்டு இருக்காங்களே, ஒன்றும் புரியலையே, நமக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தங்கிற மாதிரி சுமதி வந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. வேதனாகி வந்து தர்மலிங்கம் உன் கையில் மட்டும்தான்ப்பா இருக்குது. என் கல்யாணம் வந்து நல்லபடியாக வந்து நடக்கணும் என் பையனுக்கும் என்னோட மருமக வள்ளிக்கும். ஆனால் வள்ளி கழுத்தில் வந்து ஒருத்தன் தாலி கட்டுவாங்கிற போல் இருக்குது. ஓ அப்படியா? அப்போனா மாமாவை வந்து ஏமாற்ற பார்க்குறானா? ஆமாம்ப்பா, நிச்சயம் நீ தான்ப்பா வந்து காப்பாற்றி கொடுக்கணும். அக்கா என்கிட்ட சொல்லிட்டல்ல, நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே சுமதி வந்து அப்படியே இந்த விஷயத்த வந்து வேலன்கிட்ட வந்து சொல்கிறாங்க. வேலன் வந்து யோசிக்கிறாங்க. தர்மலிங்கனா யார் என்ன ஏதுன்னு தெரில. ஜானகி அம்மா கிட்ட வந்து கேளு, நிச்சயம் வந்து பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. நம்ம சுமதி ஜானகி கிட்ட வந்து பேசுகிறாங்க. நம்ம வேலன் யாரோ தர்மலிங்கங்கிற ஒருத்தர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். வேதனாகி வந்து பேசிகிட்டு இருந்தாப்லையா அப்படின்னு சொன்னோன்னு வந்து தர்மலிங்கமா அவன் வந்துட்டானா? அச்சோ, அவன் மிகப்பெரிய அதிகாரிப்பா. அவன் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணுவான். அவன் பார்த்தாலே எனக்கு ரொம்ப வந்து பயமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து உஷாராக இருப்பா. அவன் அந்த மண்டபத்துக்கு வந்துட்டானா நிச்சயம் உன்னால் வள்ளி கழுத்தில் தாலி கட்டுறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம்தான். அவன் ஒரு விஷயத்த வந்து நினச்சிட்டானா முடிக்காமல் விடவே மாட்டாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஜானகி அம்மா, அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வள்ளி கழுத்தில் தாலி கட்டுறதை யாராலையும் தடுக்க முடியாதுங்கிற மாதிரி சூப்பராக வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வேலன் அதே மாதிரி கல்யாண கொண்டாட்டம்லாம் ஆரம்பித்தாச்சு. 2 ஜோடிகளும் வந்து ஸ்டேஜுக்கு வந்து போகிறாங்க. அந்த இடத்துல பாட்டு டான்ஸு எல்லாம் இருந்தால் தானே கல்யாணம் வந்து களைகட்டுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு டான்ஸ்லாம் ஆடலான்னு சொல்லிட்டு பொண்ணு மாப்பிளையும் வந்து டான்ஸ் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. ரஞ்சித்தும் வேலனும் பக்கத்தில் இருந்தவங்க கடைசியில் வந்து வேலனும் நம்ம வள்ளியும் வந்து சேர்ந்து நின்று சூப்பராக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பரவாயில்லையே, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் போல இருக்கேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து செமையாக வந்து கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்துல வேதனாகி தர்மலிங்கத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. எங்கப்பா இருக்க? நீ வந்துட்டேன்னு வச்சுக்கிங்க எல்லாமே சரியாயிடும்ப்பா. ஸ்டேஜில் கூட இப்போ எல்லோரும் முன்னாடியும் வேலனும் வள்ளியும் தான்ப்பா நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நீ வந்தனா தடுக்கலாம்ப்பா. அக்கா நான் வந்துட்டேன்க்கா, மண்டபத்தில் உன் பின்னாடி தான் இருக்கேன். இப்போ பார் ஆட்டத்தை எப்படி மாத்துறேன்னு. நீ வந்துட்டல்ல தம்பி, இனிமேட்டு எனக்கு கவலையே இல்லைன்னு சொல்லி சேரில் வந்து ஜம்முன்னு வந்து உட்காந்துருக்காங்க. வேதனாயகி அம்மா அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஸ்டேஜுக்கு மாசாக வந்து போகிறாங்க. போனது இல்லாமல் நம்ம வேலனை வந்து டிஷம் பண்ணி அப்படியே வந்து தள்ளி விட்றாங்க. வேலனுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் சுத்தமாக வந்து தெரியவே இல்லை. அவரை பார்த்தோன்னு வந்து அப்படியே ஆச்சரியமாக வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஜானகிலேருந்து மண்டபத்தில் தான் வந்து இருக்காங்க. தர்மலிங்கத்தை பற்றி தான் நான் தான் அப்பயே சொன்னேனே, எல்லாரும் வந்து அலட்சியமாக வந்து நினச்சிங்களே, இப்போ தர்மலிங்கம் யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிட்டிங்களா? அவனை மீறி எப்படி இந்த கல்யாணம் வந்து பண்ண வைக்க போகிறோன்னு தெரியலையாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. கடைசியில் வந்து வேதனாகி தான் ஜெயிச்சிருவாளோ, ரஞ்சித்துக்கும் வள்ளிக்கும் கல்யாணம் வந்து நடந்துருமோ, நாளைக்கு காலையில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என்னால் இப்படி ஒரு நிலமையில வந்து யோசிக்க முடியலையேங்கிற மாதிரி ஜானகியம்மா வந்து பட்டமாக இருக்காங்க. என்னப்பா என்ன ஆச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து முத்தையாலேருந்து எல்லாரும் வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீ யாருயா என் பையனை வந்து அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கரெக்டாக வந்து தர்மலிங்கம் முன்னாடி வந்து வேலன் வந்து நிற்கிறாங்க. தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க, அப்புறம் இந்த வேலனுக்கு இன்னொரு முகம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வேலன் மட்டுக்கு மாஸ் பண்ணுறப்ப கரெக்டாக அந்த இடத்துல ரத்னவேல் பாண்டியன் வந்து வந்துட்டாங்க. தர்மலிங்கம் என்னப்பா நீ எனக்கு சொந்தக்காரனாக இருக்கலாம், ஆனால் அதுக்குன்னு இப்படி எல்லாமா பண்ணுறது? அவன் என்ன ரேணுகா கூட வந்து டான்ஸ் ஆடாமல் வள்ளி கூட வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டுப்பா, ஏதோ வந்து டான்ஸ் ஆடியிருக்காங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரத்னவேல் பாண்டியன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தப்பு மாமா, நீங்கள் இந்த விஷயத்த வந்து எப்படி வேணாலும் பார்க்கலாம், ஆனால் என்னாலலாம் இதை ஜீர்ணிக்கவே முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம்.